பார்வையாளர் அனைவருக்கும் தமிழமலைகளின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு தமிழக அரசியலில் தமிழக வெற்றி கழகம் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்ற குஜிலி மஸ்து வேலைகள் என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். அதே போல தமிழகத்தினுடைய பிரதான ஆளுங்கட்சியாகவும் பலமுறை எதிர்கட்சியாகவும் இருந்த அஇஅதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் பதவியில் வெற்றி பெற்று, அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தவர்கள், அதே போல் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக சார்பாக நின்று தோற்றவர்கள், இப்படி பல பேர் இன்னைக்கு மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்து கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி பெரிய அளவில் பேசப்பட்டது. பெரிய அது பிரம்மாண்டமான ஏற்பாடாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் அது ஒரு பொதுக்குழுவாகவே கருதப்படுகிறது. எது இந்த ஊடகக்காரங்க, அதாவது அஇஅதிமுகவில் எல்லாரும் போய் சேர்ந்ததுனால அது அஇஅதிமுக பொதுக்குழுவாகவே கருதப்படுகின்ற அளவிற்கு ஒரு பெரிய கூட்டமாக போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு எல்லாம் செய்தி ஒரு பக்கத்து வந்து கொண்டு இருக்கின்றது. அதே போல் காலையில் பார்த்தோம்னா ஒரு 9 மணி வாக்கில் இன்னொரு செய்தி என்ன வருதுன்னா, தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த குதிரை பேர நிகழ்ச்சியில் அவர்களை விலைக்கு வாங்கி அவர்களை ஆட்சி கவிழ்ப்பு வேலையில் சதி வேலையில் ஈடுபட்டார்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களினுடைய உறவினர்கள் என்று சொல்லப்பட்டு கரூரில் ஒரு 3 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கின்ற எம்எல்ஏக்களை காசு கொடுத்து இவங்க விலைக்கு வாங்கி ஆட்சி கவிழ்ப்பு என்கின்ற குதிரை பேர வேலையில் ஈடுபடுறாங்க அப்படின்னு ஒரு பக்கெட்டு. கிட்டத்தட்ட ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு தேர்தல் ஆணையமே 30 கோடி செலவு பண்ணி தான் இந்த தேர்தலை நடத்துகின்ற அளவு ஏற்பாடுகளை செய்து ஒரு ஜனநாயகத்தின் முறைப்படி தேர்தலை நடத்தி தேர்தல் முடிவுகள் வெளிவந்து இவர்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அறிவித்து கிட்டத்தட்ட 1 மாத காலம் கூட அந்த பொறுப்பில் பதவியில் இல்லாமல் இந்த தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தின் அடிப்படையில் அஇஅதிமுகவை சேர்ந்தவர்கள் தங்களது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அந்த ராஜினாமா செய்தவர்களை எல்லாம் கூட்டு ஒரு இணைப்பு விழாவை போடுது தமிழக வெற்றி கழகம். இது அரசியலில் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க நடக்கின்ற குதிரை பேரமாக ஆகாது. எப்படி வெற்றி பெற்றவர்களை பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி அவர்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து கொண்டு அந்த இணைப்பு விழாவை அஇஅதிமுகவினுடைய பொதுக்குழுவாக இது செயல்படும் அப்படின்னு சொல்கிற அளவிற்கு செய்தியாளர்கள்ட்டெல்லாம் காசை கொடுத்து செய்தியாக்கி விட்டுட்டு இது ஜனநாயக முறைப்படி அவர்களை இணைத்து கொள்வதாம். அது கண்ணுங்காதுமா வச்சு பேசி அவங்க மிரட்டினாங்க அப்படின்னு எல்லாம் பதில சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கவிழ்ப்பு வேலையில் ஈடுபடுது என்று சொல்லிக்கொண்டு அங்கே 3 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இது நான் ஏன் இந்த தலைப்பு அரசியல் குஜிலி மஸ்து அப்படின்னு வச்சேன்னா, எனக்கு உண்மையிலேயே குஜிலி மஸ்துன்னா என்னன்னு தெரியாது, அர்த்தம் தெரியாது. காலையில் இந்த பதிவுகளை பார்க்கும் பொழுது சரவணன் தங்கப்பா அவர்களுடைய பதிவை பார்த்தேன். அதில் விஜயபாஸ்கர் அவர்கள் அழைத்து கொண்டு போன ஆட்கள் இடையில இருந்து டீ குடிச்சிட்டு எங்களுக்கு விஜயை பார்க்க போகிறோம், விஜயபாஸ்கர் கூப்பிட்டாருங்க, மற்றபடி எனக்கு பொதுக்குழு அதிமுக இணைப்பு அது மாதிரி எதுவுமே தெரியாதுங்கன்னு சொன்னதை அரசியல் குஜிலி மஸ்துன்னு போட்டிருந்தாரு. ஆடே இது நல்லாவே இருக்கே அப்படின்னு பார்த்துக்கும் பொழுது தான் அந்த குஜிலி மஸ்துன்னா என்ன அப்படின்னு கேட்டு நம்ம யோசிக்கும் பொழுது எந்த காரணமும் இருக்காது, எந்த காரியமும் இருக்காது, ஒரு வேலையை செய்கிறதுக்கு பின்னாடி எந்த தத்துவார்த்த பின்புலமும் இருக்காது, ஒரு ஜாலியாக செய்வோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப தெளிவாக புரிந்துடும். கம்யூனிசத்தை மிகப்பெரிய அளவில் படித்தவர்கள், இன்னும் சொல்லப்போனால் மாவோவின் நெடும்பயணம் குறித்து நெடிய உரையாடல்களை நிகழ்த்தியவர்கள், கொள்கை குன்றுகள், கடந்த காலத்தில் கம்யூனிசத்தை ஏற்றுக்கொண்ட நாங்கள் அப்படின்னெல்லாம் பேசி கம்யூனிச சித்தாந்தவாதிகளாக இருந்த அதில் நமக்கு அறியப்பட்ட ஒரு முகமாக இருந்த மகேந்திரன் அவர்கள் எந்தவித காரண காரியமும் இன்றி போய் டிவி கேவில் சேர்த்துக்கிட்டார் இல்லையா, தன்னை சேர்த்துக்கிட்டார் இல்லையா, இதுக்கு பேர் தான் குஜிலி மஸ்து அப்படிங்கிறது. ஒரு ஜாலியாக பண்ணுவோம், மற்றபடி எதுவும் இல்லை. அவர் போய் சேர்ந்ததுக்கு தத்துவ பின்புலமோ அல்லது கொள்கை பின்புலமோ அல்லது கோட்பாட்டியல் பின்புலமோ எந்த இலவும் இல்லை, ஒரு ஜாலியாக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜாலியாக பண்ணுவோங்கிற கேஸில் போய் சேர்ந்துருக்குறாங்க. உண்மையிலேயே தமிழக அரசியல் எந்த அளவுக்கு கேவலம் கட்டிருக்கு. இது அந்த அரசியலில்
இப்போ முன்னாடியெல்லாம் வந்து நம்ம வந்து விளையாட்டு செய்திகளை எல்லாம் பார்க்க மாட்டோம், அரசியல் செய்திகளை எல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த அரசியல் செய்திகளை பார்க்காம விளையாட்டு செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் ஓரளவு மனசு அமைதி பெறும்டா அப்படிங்கிற நிலைமைக்கு இந்த அரசியல் அந்த அளவுக்கு கேவலம் கட்டு போய் நிற்கிது. இன்னும் என்னென்னா, அரசியல்ங்கிறது வந்து அரசியலுக்கு கொள்கை தேவையில்லை, கோட்பாடு தேவையில்லை, மக்களை போய் அணுகுவதற்கு உண்மை தேவையில்லை, பொய் போதும் அப்படிங்கிற செயலை வந்து இந்த 1,76,00,000 பேர் ஓட்டு போட்டாங்க இல்லையா, அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இந்த தமிழ்நாடு நாசமாக போகணுங்கிற முடிவை இந்த 1.76 கோடி பேர் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதில் முடிவாயிடுச்சு. அந்த முடிவில் வந்து இப்போ கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் நாசமாக போய், இந்த மண் நாசமாக போய், இந்த மண்ணினுடைய கலாச்சாரம் நாசமாக போய், எல்லாமே நாசமாக போயிட்டு இருக்கு. இதை என்ன சொல்கிறது, இதை வந்து கண்டுக்காமல் போகிறதா அல்லது கண்டுக்கிட்டு என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு கேவலமான நிலையில் இருக்குது. ஏன்னா வைகோ போய், நான் என்ன சொல்கிறேன்னா, வைகோபால் சாமி மாதிரியான ஒரு ஆட்கள் எல்லாம் நீங்கள் 1998 2001 காலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபயராக இருக்கும். ஐயோ வைகோ வர்றாரு, வைகோ பேசுகிறாரு, வைகோ உட்காந்துருக்கிற, வைகோ போகிறாரு. அடா அயோக்கிய பயல்களா! அரசியல்னா ஒரு நீ வாழ்ந்த காலத்துக்கான ஒரு வரலாறு, உனக்குன்னு ஒரு வரலாறு இருக்குல்ல, நீ விடு, கட்சி விடு, கொள்கை விடு, கோட்பாட்டு விடு. திமுக வந்து நாசமாக போகுது, நான் திமுக நாசமாக போகிறதெல்லாம் மகிழ்ச்சியாக ஏற்கிறேன். எனக்கு அதுலலாம் ஒரு பெரிய கவலையெல்லாம் இல்லை, ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக அதை நான் பார்க்குறேன். ஆனால் உனக்குன்னு ஒரு தனித்த ஐடியாலஜி, உனக்குன்னு ஒரு பேர் வந்துச்சு இல்லையா, வைகோபால் சாமி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்துச்சு இல்லையா, எல்லாமே கேவலமாயிருச்சுங்க. உண்மையிலே கேவலமாயிருக்குங்க. ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாரு, எங்க நீங்கள் அவங்க வந்து லஞ்சம், அதாவது கமிஷன், கரப்ஷன் தான் இந்த கவர்மெண்ட் ஓடி இருக்கு, அதில் தான் மக்கள் வந்து தகுந்த பாடத்தை புகட்டுனாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, இதை ஏன் நீங்கள் கூட்டணியில் இருந்தப்போ சொல்லலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அது நியாயம் தானே? நீங்கள் கூட்டணியில் போய் இருக்கிறதோட காரணம் வந்து தனித்த நலனா அல்லது மக்கள் நலனா? மக்கள் நலன் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருந்தால், கூட்டணியில் இருந்த பொழுதே கூட்டணியுடைய தலைமை தவறு செய்யும் பொழுது அதை தட்டி கேட்கறது தானே. நீங்கள் மக்கள் நலனுக்காக கூட்டணி வைத்தவர்கள் என்று நம்ம முடிவுக்கு வரலாம். நீங்கள் கூட்டணியில் இருந்தால் அதனால் கேட்கல, சரி கூட்டணியில் இருந்து கேட்கல, இப்போ வெளியில் வந்துட்டு என்ன மைத்துக்கு அதை கேட்குற அப்படின்னு அந்த நான் கேட்கலைங்க, அந்த பத்திரிகையாளர் கேட்குறாரு. நீ மஞ்சள் பத்திரிகை, நீ தினகரன் தானே, நீ ஓனருக்கு விசுவாசமாக நடக்கிற, நீ அப்படி இப்படின்னு போட்டு காய்ச்சி பூச்சின்னு கத்தி இந்த ஆடு திருடின வழக்கில் வடிவேலுக்கு தீர்ப்பு சொல்லிடுவாங்கன்னு அந்த பஞ்சாயத்தை கலைக்கிறதுக்கு வடிவேல் ஒரு வேலை செய்வான் இல்லையா, அந்த வடிவேல் செய்த வேலையை வைகோவை செய்திருக்கிறார். மற்றபடி அந்த நேற்றையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய என்ன கரிபால்ட்டி இத்தாலியினுடைய கரிபால்ட்டி குறித்தெல்லாம் பேசிய இந்த கலிங்கப்பட்டி வைகோ நடந்துக்கிட்ட கேவலம் இருக்கு இல்லையா, அது எனக்கு என்னென்ன ஒரு பகுதியில் இந்த திமுகவில் இருந்துன்னா உண்மையிலேயே திமுக வந்து அழியிறத நம்ம பார்க்குறதுல பெரிய மகிழ்ச்சி தான், அதுலலாம் அது இல்லை. ஆனால் திமுக அழிஞ்சு இதை விட மோசமான ஒரு திமுகங்கிற நிலைமையில் இருக்கிற ஒரு கத்துக்குட்டி கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டு என்ன சொல்கிறது, காணுகின்ற இடமெல்லாம் காண சகிக்கவில்லை என்கின்ற நிலை தான் இவர்களுடைய அலப்பறையில் இருக்குது. இப்போ வந்து முன்னாள் அமைச்சர்கள், அதுலேயும் இந்த விஜயபாஸ்கர்லாம் இருக்கு பாருங்க, ஒரு விஜயபாஸ்கரில் 2 விஜயபாஸ்கரும் போயிட்டாங்க. அதாவது அந்த விஜயபாஸ்கர், இந்த விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் 2 பேரும் போயிட்டாங்க. என்ன நடக்கு பார்த்தீங்கன்னா, கரூர் விஜயபாஸ்கர் வந்து முதல்ல 1 கிராம் தங்க நாணயம் கொடுத்தாரு, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஓட்டுக்கும் 1 கிராம் தங்க நாணயம் கொடுத்தாரு. அப்புறமேலுக்கு டோக்கன் கொடுத்தாரு, தனியாக காசு கொடுத்தாரு. கிட்டத்தட்ட ஒரு ஓட்டுக்கு அந்த ஆள் கொடுத்த காசே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் ஒர்த்து ஒரு செலக்டிவாக ஒரு 1.5 லட்சம் ஓட்டுனா 1.5 லட்சம் ஓட்டுக்கு மட்டும் ஒரு செலக்டிவாக வந்து தங்க நாணயம், காசு, டோக்கனு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய் செலவு பண்ணியிருப்பார். இப்போ இந்த காசெல்லாம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருந்தால் எப்படி நீங்கள் சம்பாதிக்க முடியும்? அவர் ஆளுங்கட்சாவும் இல்லை, எதிர்கட்சாவும் இல்லை, 2வது பெரிய எதிர்கட்சியாக இருக்கிறாப்புல. அப்படி இருக்கும்பொழுது எப்படி சம்பாதிக்க முடியுங்கிற கேள்வி தான் இந்த குதிரை பேரத்தில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே அரசியலில் தமிழ்நாட்டில் இதுவரை பல முன்னுதாரணங்கள் இருந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அரசியலில் நேர்மை அப்படின்னு சொல்லலாம், அரசியலில் தூய்மை அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு பல்வேறு நபர்களை, தெளிந்த சிந்தனை உடையவர்கள் என்றெல்லாம் பல்வேறு நபர்களை நம்ம வந்து உதாரணங்களாக காமிக்கலாம். ஆனால் தமிழக அரசியல் வந்து மிகுந்த சாக்கடையை விட கேவலமாக போன ஒரு காலகட்டம் என்ன, எந்த ஆட்சி காலத்தில் அது நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கண்ணை மூடிக்கிட்டு சொல்ல வேண்டிய ஒரு ஆட்சி காலம் என்னென்னா இந்த ஆட்சி காலம்தான். உண்மையிலே அதாவது
எதற்காக போய் சேர்றோன்னு தெரியாம இத்தனாண்டு அரசியல் காலத்தையும் அரசியல் அனுபவத்தையும் கொண்டு போய் ஒரு திரை நட்சத்திரம்ங்கிறதுனால கொண்டு போய் கொடுக்குறாங்களே. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அந்த திரை நட்சத்திரத்திற்கு ஓட்டு போட்டதுனாலே நம்மளும் ஒரு தனித்த அடையாளத்தோடு போய் சேர்ந்துட்டோம்னா நமக்கும் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய மாபாதகமான கேவலமான மனநிலை அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதோடைய விளைவுகளை தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. உண்மையிலேயே தொலைக்காட்சியை திறந்தா மனநலம் பாதிக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சம் இருக்குது. தமிழக அரசியல் செய்திகளை உள்வாங்கினா, ஆனால் இதை அப்படியே விட்டுட்டு எப்படி போகிறது அப்படிங்கிற கவலையும் இருக்குது. இதையெல்லாம் யார் பேசி இதை எப்படி சரிப்படுத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் இருக்குது. ஆனால் இவனுங்கெல்லாம் கூண்டோடு அழிந்து போவார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கூண்டோட நசமாக போகிறது இப்போ அந்த கூட்டத்தோடு போயிடுது. ஒரு தூய அரசியல் பிறப்பதற்கு முன்னாடி இது போல் ஒரு கேவலங்கட்ட அரசியலெல்லாம் ஒரு பக்கத்து போய் நிற்கும், செக்ரிகேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு இல்லையா? அந்த நிலையை தான் நான் பார்க்குறேன், உறுதியாக பார்க்குறேன். இன்னும் சொல்லப்போனால் இவங்க இண்டி கூட்டணி அதெல்லாம் விட்டுட்டு இப்போ புதுசாக டிவிகே தலைமையை ஏற்று இந்த ஓடி போன 5 காங்கிரஸு மற்ற ஆட்கள்லாம் சேர்ந்து ஒரு புதிய கூட்டணியை வைக்க போகிறாங்களாம். அந்த கூட்டணிக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய டிபேட் நடந்திருக்கு. அந்த டிபேட்டினுடைய முடிவில் அடுத்த கூட்டத்தில், அடுத்த கூட்டணி குறித்தான அந்த அடுத்த கூட்டத்தில் இதற்கு என்ன பேர் வைக்கலாம் என்று அடுத்த கூட்டத்தில் விவாதிப்போம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. உண்மையிலே கேவலமாக இருக்குங்க. தமிழக அரசியல் குறித்து பேசலாமா, பேசக்கூடாதா, இந்த இழிநிலை குறித்து பேசலாமா பேசக்கூடாதாங்கிற ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஏன்னா பேசி மக்களுக்கு போய் சேர்ந்து மக்கள் அதுலேருந்து விழிப்புணர்ச்சி அடைகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வந்திருக்கு. நமக்கு அதிமுக வேண்டான்னு திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க, திமுக வேண்டான்னு அதிமுக போட்டாங்க, இந்த 2க்கும் மாற்றுன்னு வந்த கட்சிகளை பார்த்தாங்க. ஆனால் இதில் எதையுமே மாற்றாக கொண்டுட்டு வராமல் ஒரு திரை பிம்பத்தை மட்டும் கொண்டுட்டு வந்த ஒருத்தனுக்கு ஓட்டு போட்டு அதுலேயும் இது மாதிரியான அரசியல் தில்லுமுள்ளுகள்லாம் உடன்பட்டு நிற்கிற ஒரு மனிதனை கொண்டு அதிகாரத்தின் மீது உட்கார வச்சது எவ்வளோ பெரிய இழிநிலை என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்வார்களா என்ற ஒரு கேள்வி இருக்குது. மற்றபடி இங்கே பாருங்க, அதிமுக ஆட்சி காலத்திலிருந்து திமுக 2021 ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு பழையா போய் இணைப்பு விழா கூட்டம் கூட்டுனாங்க. அதே போல் நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு 4 பேர் தெல்வாரி பிரிஞ்சு போகும் பொழுது நம்ம வேல்முருகன் தலைமையில் ஒவ்வொரு ஏரியாவிலையும் இணைப்பு விழான்னு வச்சாங்க. கடைசியில் வேல்முருகனை தனியாக விட்டுவிட்டு இணைப்பு விழா நடத்தினவெல்லாம் இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்துட்டான். அது மாதிரி தான் இங்கே நடக்க போகுது. அதை நாம் பொறுத்திருந்து பார்க்க போகிறோம். இருந்த பொழுதும் இந்த அரசியல் அவலங்களை, இழிநிலையை என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. அதனால தான் ஒரு காணொலி பதிவாக உங்களோடு பகிர்ந்துட்டேன். உண்மையிலேயே இந்த ஒரு ஜாலிக்கு பண்ணுவோம் தான் இந்த இணைப்பு விழா நடந்திருக்கு. உண்மையிலே இது ஒரு அரசியல் குஜிலி பஸ்து தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் தான் தத்துவத்தினுடைய வழி பிடித்து நடக்கின்ற அரசியல் தெளிவுள்ள அந்த தளபதிகளும் தலகர்த்தர்களும் விரைவாக வேலை செய்ய வேண்டிய, மக்களினுடைய அரசியல் எத்தகையது அப்படிங்கிறதை புரிய வைக்க வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கு என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.